வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. நான் பலவீனப்பட்டிருக்கிறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதாவது நீங்க வியாதிப்பட்டிருந்தாலும் வெளியில சொல்லிடுறாங்க அப்படின்னு மூடி மறைச்சிருங்கன்னு சொல்லல. வியாதி உங்களுக்குள்ள இருக்க முடியாதுங்க. நான் வியாதிப்படல, நான் வியாதிப்பட்டிருக்கிறேன்னு சொல்லாத அளவுல ஒரு ஆரோக்கியம், ஒரு சின்ன வியாதி கூட நம்ம சரீரத்தில் இல்லாதபடி, ஒரு சின்ன பலவீனம் கூட இல்லாதபடி, ஐஸ்வர்யத்திலையும் ஒரு குறைவு இல்லாதபடி தேவ ஆவியானவர் தம்முடைய வைராக்கியத்தை நம்மிலே அவர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். Praise God. சொல்லுங்க, உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், துக்கப்பட்டிருக்கிறேன், கவலைப்பட்டிருக்கிறேன், குறைவுபட்டிருக்கிறேன் இப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்ற மாதிரி ஆண்டவர் என்ன வைக்க மாட்டார். Praise God. அவர்களுடைய, அதாவது எகிப்தியருடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவருடைய பலனில் முதல் பலனான யாவரையும் சங்கரித்தார். அதுக்கப்புறமா அப்பொழுது இஸ்ரவேலர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இது ஐஸ்வர்யத்தை பற்றி எழுதியிருக்கு. அதுக்கடுத்து எழுதியிருக்கு, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. இவங்க அடிமைகளா எத்தனை வருஷம் இருக்காங்க தெரியுமா? 400 வருஷம். ஆனால் அந்த 400 வருஷ அடிமைத்தனத்தின் எந்த வாசனையும் தெரியாத அளவில் ஒரு ஐஸ்வர்யத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் தேவன் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவர் வைத்தார். உங்க மேலையும் நான் சொல்றேன், நீங்க வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படுவீர்கள். நம்மில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பது இல்லை.